இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம கூகுள் குரோம்காஸ்ட் ஒரு டைம்ஸ் வேலை செய்ய மாட்டேங்குது. அது சொல்யூஷன் ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்ட் 1லேயே நம்ம போட்டோம். இது பார்ட் 2. ஒரு ஃபோனும் சரியாக வேலை செய்யலைன்னு திருப்பி எனக்கு கமெண்ட்டில் வந்துச்சு. அதனால இப்போ ஆல்டர்னேட்டிவ் ஆப்பாக நான் என்ன சொல்ல போகிறேன்னா, நம்ம டிவியில் இருக்கும்ல, ஆண்ட்ராய்ட் டிவி ஆர் கூகுள் டிவி, அதில் நம்ம ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சிறந்த ஆப் இறக்கி நம்ம எப்படி நம்ம ஃபோன்லேருந்து கேஷ் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என் டிவி மாடல் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஹையர் 32 இன்ச்சு என் டிவி மாடல். உங்கள் டிவி மாடல்னால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கூகுள் குரோம்காஸ்ட்டை நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தி. ஓகே, இப்போ நான் கனெக்டிங் மெத்தட் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம டிவியில் ஒய்ஃபை ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஃபோனில் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணால் கூகுள் ஹோமில் நம்மளுக்கு கேஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஆனால் அப்படியும் நம்மளுக்கு காமிக்கல. சரி, செகண்ட் ஆப்ஷன், மற்றவங்க ஃபோனில் ஒய்ஃபை ஆன் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஃபோனில் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிவிட்டு டிவிலையும் அதே ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணால் நம்மளுக்கு அப்போ காட்டும். ஒருத்தருக்கும் அதுவும் காட்டலைன்னா இப்போ நான் சொல்கிற ஆப்ஷனை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு கன்ஃபார்ம் 100% வேலை செய்யும். சரி வாங்க உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம ப்ளே ஸ்டோர்லேயே இறக்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, உங்கள் டிவியை ஆன் பண்ணிக்கங்க. உங்கள் டிவி ஆன் பண்ணிட்டோடனே ஒய்ஃபை போங்க. ஒய்ஃபையில் போய்ட்டு அங்கே ஸ்கேன் ஆல்வேஸ் டிவைசஸ்ன்னு இருக்கும். இப்போது நான் ஒய்ஃபை ஆன் பண்ணிட்டேன். இப்போ வந்து டிஸ்பிளே வந்து காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா என் ஃபோன்லேருந்து ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிவிட்டேன், டிவியில் ஒய்ஃபையில் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்ட்ரெயிட்டாக ப்ளே ஸ்டோர் உள்ளே போயிடலாம். நான் பார்த்தீங்கன்னா இப்போது டிவியில் உள்ள கூகுள் ப்ளே ஸ்டோர் உள்ளே போயிட்டேன். ப்ளே ஸ்டோரில் போயிட்டோன்னே மேலே அந்த சர்ச் பாரில் போய்க்குங்க. சர்ச் பாரில் வந்து 1001 குரோம்காஸ்ட் அப்படின்னு 1001ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் மிரரிங்கு நீங்கள் ஒரு ஆப்ஷன் காமிக்கும். இந்த டிவி ஆப் இறக்கிங்க. இது இன்ஸ்டால் பண்ணிங்க. இப்படி தான் இருக்கும் அந்த ஆப்பு. இந்த ஆப்பை இறக்கிங்க. உங்கள் டிவியில் அந்த ஆப்பை இறக்கிட்டுங்க. இறக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ ஓப்பன் கொடுத்துருங்க. ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் காமிக்கும். மேலே பார்த்தீங்கன்னா உங்கள் டிவி நேம் கிடைக்கும். உங்கள் ஹையர் மேட்ரிக்ஸ் டிவிசிஏ, இது ஏன் டிவி நேம். நீங்கள் இந்த ஆப் இறக்கிட்டிங்கன்னா உங்கள் டிவியில் என்ன பேர் வருதோ அது காமிக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மிரர் ஃபோனுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனில் போயிட்டீங்கன்னா உங்கள் ஃபோனில் இதே மாதிரி இந்த டிவியோட ஆப்பு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் உங்கள் ஃபோனில் இறக்கணும். அது நான் காமிக்கிறேன். இறக்கிட்டு இது வந்து மிரர் பிசி அந்த மாதிரி பண்ணுறது. இதில் வந்து ஃபேமிலி ஆல்பம் அப்புறம் சப்போர்ட் செட்டிங்ஸ்லாம் இருக்கும். செட்டிங்ஸில் போய்ட்டு நான் சொல்கிற செட்டிங்ஸ் மட்டும் பார்த்துங்க. நெட்வொர்க் செட்டிங்ஸ் போனீங்கன்னா ஒய்ஃபை ஆன் பண்ணுற ஆப்ஷன் காமிக்கும். இல்லை வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ் மோடு ஆன் பண்ணிங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா உங்களுக்கு வந்து அப்போ தான் கிளியரான இமேஜ் கிடைக்கும். அதை பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஃபோன்லேருந்து எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிங்க. ப்ளே ஸ்டோர் உள்ளே போய்ட்டு சர்ச் பார் கிளிக் பண்ணிவிட்டு சர்ச்சில் போய்ட்டு 1001 டிவிஎஸ் ஆப்னு சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே காமிக்கும். பார்த்தீங்கன்னா அந்த ஆப் தான் ஸ்க்ரீன் மிரரிங் 1001 டிவிஎஸ் ஆப். இதே நீங்கள் அதுலேயும் இன்ஸ்டால் பண்ணணும், இதுலேயும் இன்ஸ்டால் பண்ணணும். இந்த ஆப் தான் நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ நீங்கள் இதை முதல்ல இன்ஸ்டால் பண்ணுறீங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உடனே என்ன பண்ணணுன்னா நீங்கள் இப்போ அந்த ஆப் உள்ள ஓப்பன் பண்ணுங்கள். ஆப் உள்ள போனால் செட்டிங்ஸுக்கு அக்ரியா டிஸ்அக்ரியான்னு கேட்கும். அதுக்கெல்லாம் அக்ரி கொடுத்துருங்க. அக்ரி கொடுத்து ஸ்க்ரீன் மிரரிங் ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் மைண்டில் போய்ட்டு ஸ்மூத் மோட் ஆன் பண்ணிங்க. ஸ்மூத் மோட் ஆன் பண்ணிட்டு அதுக்கடுத்து இக்னோர் பேட்டரி ஆப்டிமைசேஷன், அடாப்டிவ் இமேஜ் குவாலிட்டி, அது எல்லாத்தையும் ப்ளூ கலரில் கொடுத்துங்க. கொடுத்து அடுத்தடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்க்ரீன் மிரரிங் ஆப்ஷனில் போயிடுங்க. ஸ்க்ரீன் மிரரிங் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு கேட்கும். அதுக்கடுத்து நான் என்ன கேட்கும்னா உங்களுக்கு வந்து சவுண்டு வேணுமா வித்தவுட் சவுண்டு வேணுமான்னு கேட்கும். நீங்கள் வித்து சவுண்டு கொடுத்துங்க. அதுக்கடுத்து இது வந்து ஏன் இப்படி கேட்குதுன்னா உங்கள் ஃபோன் ஹாட்ஸ்பாட்டும் டிவியோட ஒய்ஃபையும் ஒரே டைமில் கனெக்ட் ஆகிருக்கணும். அப்படி கனெக்ட் ஆகியிருந்தால் மட்டுமே உங்களுக்கு அந்த வீடியோ ஸ்க்ரீன் மிரர் ஆகும், இல்லைனா ஆகாது. இப்போ நான் வந்து என் டிவி ஆஃப்லைனில் இருக்கிறதுனால என்னால் ஒரே டைமில் எல்லாம் பண்ண முடியாததுனால நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிடுறதுனால என்னால் ஸ்க்ரீன் கேஸ்ட்டு ஒரே டைமில் பண்ண முடியல. நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் கேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து நீங்கள் உங்கள் ஃபோனில் காமிக்கும். நீங்கள் ஆன் பண்ணிட்டோன்னே இந்த ஆப் உள்ள போயிட்டீங்கன்னா சேம் டைம் அதில் டிவிலையும் அந்த ஆப் போகணும், இதுலேயும் இந்த ஆப் போகணும். இந்த ஆப்பில் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு காமிக்கும். காமிச்ச உடனே நீங்கள் ஓகே கொடுத்துங்க. என் ஃபோன்லேருந்து ஸ்க்ரீன் மிரர் ஆகிறது உங்களுக்கு டிவியில் நீங்கள் பார்க்குறது உங்களுக்கு தெரியும். நான் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் பார் டவுன் பண்ணி காமிக்கிறேன். அதுலேயே டவுன் ஆகுறது உங்களுக்கு தெரியும். நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸ்க்ரீன் மிரர் ஆகுறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நிறைய வீடியோ வேணுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.